இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் அங்கு கிடையாது. அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சிதான், அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு இடத்தில் கூட 3 முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை. ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு 10 நாள் அவர் 10-12 நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார். இந்த 10 நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு 20 முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப். யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை, அதை யாரும் கருதவில்லை. அதேபோல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை. மம்தா பானர்ஜி கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில், அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார். அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல்தான் நம்முடைய தேவகவுடா அவருடைய மகன் குமாரசாமி பிஜேபியோடு கூட்டணி. அவர் என்னானது? குமாரசாமி இப்போது எங்கிருக்கிறார்? ஒன்றுமே தெரியவில்லை. அதேபோல நம்முடைய உத்தவ் தாக்கரே, அவர் என்னானது? அவருடைய ஆட்சி என்னானது? எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். அதேபோல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது, அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை. அன்வர் ராஜா அவர்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு போன பிறகு திமுகவினுடைய மொழியை பேசினா தான் திமுக அவருக்கு மரியாதை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வச்சாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு ஹிந்து தமிழ் திசையில 2 வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க. ஆனா அன்வர் ராஜா அவர்களுடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுகவினுடைய பாஷையத்தான் அவங்க பேசுறாங்க, புதிதாக எதுவும் இல்லை. அதனால் அவர் பேசிய கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா